الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم وأنا التواب الرحيم. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், பெரும் கிருபை, பெரும் ஃபஸலு கரம், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்க்காரே தோ ஜஹான் தாஜ்தார் ஆலம் மேராஜ் ராஜர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். மேலும் அல்லாஹ்வுடைய பெரும் கருணை நம் போன்ற பாவிகளையும் நம் போன்ற அயோக்கியர்களையும் அல்லாஹ் தம் பேர சொல்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி, அல்லாஹ் இந்த ரமஸான நமக்கு நசீபாக்கி பாடுகால நோன்பு வைக்கவும், இராக்காலங்களில் நின்று வணங்கவும், தராவியை இன்பமான முறையில் தொழுகவும், அல்லாஹ் தஆலா இரவெல்லாம் அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதில் இன்பத்தையும் அல்லாஹ் நமக்கு பிச்சையாக தந்தான். நண்பர்களே, தோழர்களே, உண்மையில நான் செய்த அயோக்கியத்தனங்களுக்கு அல்லாஹ் நம்ம அவன் தர்பாரை விட்டு துரத்தி தான் விட்டுருக்கணும். அவ்வளவு பாவத்தின் பிண்டமாக நாம் இருந்தும் அல்லாஹ்வுடைய ஃபஸுலு கரமின் காரணமா அல்லாஹ் நம்ம இங்க உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தாஹூம் புராஹூ யூஹி புரா फिर फज़ले खुदा क्या बोलूं करता हूँ बुरा यूं भी बुरा. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாவமே. நன்மை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லா செயலும் பாவம் தான். சொல்ல போனா நாம செஞ்ச நன்மையும் கூட பாவமா இருக்கு. சொன்னாங்க இல்லைங்களா, मेरे नमाज को तो जन्नत देने का जरूरत है. என்னுடைய தொழுகைக்கு நீ வந்து சொர்க்கம் தரணும் அவசியம் இல்லை, ஜூத்தே மாறே பஸ் நான் தொழுகை நீ செருப்படி கொடுத்தா அப்படித்தா போதும். என்ன தொழுக? அல்லாஹ் மறந்த, அல்லாஹ் முன்னாடி நிக்கிறேன் நின்று இந்த தொழுகையை அல்லாஹ்வுக்காக தக்பீர் கட்டுகிறேன், தொழுகிறேன் தக்பீர் கட்டிட்டு மௌலா முன்னாடி வைக்கிறோம்னு சொல்லிட்டு கருப்பு முழுசு துனியா வச்சுட்டு தெரிஞ்சோம், மற்றதை வச்சுட்டு தெரிஞ்சோம், என்ன தொழுகை? இந்த தொழுகையாது करता हूँ बुरा यूं भी बुरा फिर फज़ले खुदा है क्या बोलूं होता नहीं मुझसे खैर कोई शर का भी कोई हद न रही फिर फज़ले खुदा उनका मुझ पर
औरों से जुदा है क्या बोलूं होता नहीं मुझसे खैर कोई என்றிருந்து எந்த நல்லதும் வரவே இல்லை. சஹாபாக்கள் இருந்த மாதிரி இஹ்லாஸ் நம்மள்ட்ட இருந்துச்சா, அவங்கள்ட்ட இருந்த மாதிரி தொழுகை நம்மள்ட்ட இருந்துச்சா, அவங்கள்ட்ட இருந்த தான தர்மம் நம்மள்ட்ட இருந்துச்சா? எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. அள்ளி கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாத்தையுமே. நம்மளால முடியலையே, நமக்கு கொஞ்சம் வைக்கத்தானே யோசிக்கிறோம் நம்ம. சஹாபாக்கள் அப்படியே செஞ்சாங்க, அள்ளி கொடுத்துட்டாங்க. அது தாய்ஷாரி எல்லாம் ஒரு மூட்டை தங்கம் வந்துச்சான், மொத்தமும் காலையில இருந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கடைசியான வந்திருந்த மூட்டை சாக்கு பயிரி கொடுத்துட்டாங்க. அடிமை பெண் வந்து சொன்னாங்களாம், நோன்பு வச்சிருக்கிறீங்க, வீட்டுல நோன்பு திறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, முதல்ல சொல்லியிருந்தா ஒரு தடவையாவது எடுத்து ஒரு ரொட்டி வாங்கியிருக்கலாமே. அப்படி கொடுத்தாங்க. நாம இங்க அப்படியே கொடுக்குறோம். ஹைருக்கு எந்த முகாந்தரமும் இல்லை. ஷர்ராவு கம்மியா இருக்கா, குறைஞ்சிருக்கா? அது நம்மள்ட்ட இல்லை. எல்லா பாவங்களும் இந்த அடி நம்ம பெற்றோர் கிதாப் நோட்டுங்கம்மா, இடம் அத பெற்றோரை மதிக்காத பாவம், பிள்ளையை ஒழுங்காக வளர்க்காத பாவம். படிமா நடி படிங்க. எங்கேயும் இல்லம்மா, இந்த குர்ஆனை ஓதி பல படிங்க. படிமா. பழகாத பாவம், சன்மார்க்க அறிவை கற்காத பாவம், நடுநாடு சரிதை தெரியாத பாவம், நல்லோர்கள் சொல்லை மதிக்காத. ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, அவங்க வாழ்க்கை என்ன, அவங்க சுன்னத்தான வழிமுறை என்ன, எதையுமே நம்ம முழுசா கத்துக்கல. இன்னும் சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் தேடி கத்துக்கிட்டாங்க, அதையும் கத்துக்கல. ஷேகுமாரனுடைய சொல்ல கேட்டோமா, நண்பர்கள் சொல்ல கேட்டோமா, அதையும் ஒழுங்கா நம்ம கேட்கல. அதுக்கு அடுத்தது பிடிங்க. பெற்றோரை வெறுத்த பெரும்பாவம் பாவம். பெற்றோரை வெறுக்கிறது என்று பாவத்திலேயே பெரும்பாவம். ஆக்குள் வாலிதை, அல்லாஹ் உலகத்திலேயே தண்டனை இருக்குன்னு சொன்ன பாவத்தில் ஒண்ணு பெற்றோர் வெறுத்த பாவம். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன சர்வ சாதாரணமா நம்ம அத்தாவை வருத்தர்றோம். போமா அவங்கிற பொழப்பு இல்லை. சாதாரண பாவம் அது. பெற்றோரை வெறுத்த பெரும்பாவம் பாவம். துனியா அப்படி துனியாவின் நிரந்தரமாய் கண் செய்த பாவம், தேடி கை செய்த பாவம், சுகம் தேடி உடல் செய்த பாவம், பெண்களை தேடி கண் செய்த பாவம். يعلم خائنة الأعين وما في تخفي الصدور. அல்லாஹ் சொல்றான், நான் நீ எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா? நீ அப்படி பாக்குற மாதிரி வேற ஏதோ பாக்குற மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்க எனக்கு தெரியாதா? நீ எதை ரசிக்கிறேன்னு தெரியாதா? يعلم خائنة الأعين, ஒரு கண் நேர்பார்வை அல்ல, உன் கடைக்கண் பார்வையில் பார்க்கக்கூடிய அல்லாஹ் அறிந்திருக்கிறேன். وما تخفي الصدور, உன் உள்ளத்துல என்ன வச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். என்ன பாவமே செய்யாத புனிதர்களா நம்ம. அல்லாஹ் சொல்றான், பல் யுரீதுல் இன்சானு லியஃப்துர அமாமா, மேலும் நீ பாவம் செய்ய வேண்டும் என்ற கங்கணம் உன் மனசுல இருக்குது. அது செய்யலாம், இது செய்யலாம், அதுல ஒரு சுகம் கண்ணணும், இதுல ஒரு சுகம் கண்ணணும். இவ்வளவு பாவங்கள் நாம செய்யணும்னு ஆசை வச்சு அதுக்கு மேல கடைசி என்னமா முதவடி அந்த அது லாஸ்ட் அடி படிக்குமா அந்த முதவடியில் அது படிங்க.
பெண் தேடி தேடி கண் செய்த பாவம், விடை தேடி தேடி கை செய்த பாவம், சுகம் தேடி தேடி உடல் செய்த பாவம், துன்யாவை நிலையாய் நினைக்கின்ற பாவம். இந்த துனியா அதம், இது அழிந்து போகக்கூடியது. அல்லாஹ் பாக்கி, அல்லாஹ் மட்டும்தான் நிலையாய் இருப்போம். இருக்க இந்த துனியா நிரந்தரமா நான் இருப்பேன் நினைச்சிய அது பாவம். உன் வீடு இருக்கும் நினைச்சிய அது பாவம். உன்னுடைய கடை இருக்கும் நினைச்சிய அது பாவம். என் குடும்பம் இருக்கும் நினைச்சிய அது பாவம். அப்ப இந்த துனியாவை நிலையாய் நிலைப்பது பாவம். நீங்க இந்த பாவத்தை யார் செய்யல, யார் விட்டா? இத்தனை பாவத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நாம உட்கார்ந்து இருக்க நம்மளா? அல்லாஹ் எவ்வளவு கருணையான பாருங்க. என் அடியான் அவனுக்கு தெரியாம எல்லா பாவத்தையும் செய்யறான். என் அடியான அவனா பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான். அவனை கழிவு சுத்தமாக்கணும்னு அல்லாஹ் இருக்காரா? ரமதான நமக்கு நசீபாக்கி அந்த ரமதான சைத்தானையும் புடிச்சு வச்சுக்கிட்டு அல்லாஹ் நோய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து, இரா காலத்துல இப்படி உட்கார்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து, என்ன அடியானே நான் வைக்க சொன்ன நோன்பு வச்சியா, தராவி தொகுதியா, போன மனுச்சுட்டே வராங்க. அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நாம யாரு? அல்லாஹ் தாலா யாரு? அல்லாஹ் யாரு? ரஹீம், கரீமானவன். எந்த அளவுக்கு கருணையானவன் அல்லாஹ் தாலா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். நான் பாவம் செய்து தௌபா செய்தார்கள் அவர்களை நேசிக்கிறேன், இன்னும் நல்லடியார்களை நேசிக்கிறேன். அப்ப யார நேசிச்சா அல்லாஹ் தாலா? பாவி தௌபா செஞ்சவங்க அல்லாஹ் நேசிச்சான். நான் எல்லாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறப்ப எங்களை பாவத்தை மன்னிச்சுக்கல, உள்ளபடி உண்மையா நம்ம ஒன்னா தௌபா செய்யல, தௌபத்தை நசுவான மட்டும் இல்ல. ஆனா நம்ம இப்போ ஓரளவுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் பாத்தீங்களா? இதுவே நாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலங்க, நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். அதனால அல்லாஹ் தாலாவுக்கு பேரு தாம் பேர் நல்லா சொல்லும் போது இன்னல்லாஹ் ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நாம யாரு? தௌபா செஞ்சா தாயிப். நாம யாரு? தாயிப். தாயிப்னா யாருமா? தௌபா செய்தவன், தௌபா மீறக்கூடியவன். இதுக்கு பேர் என்ன? தாபன மீண்டான அர்த்தம். தாப தாப யதூபு தௌபன் ஃபஹுவ தாயிபுன் அப்படினா என்ன அர்த்தம்? மீறக்கூடியவன். நாம் யாரின் பக்கம் மீண்டோம்? அல்லாஹ்வின் பக்கம் மீண்டோம். நம்ம பேரு தாயிபு. அல்லாஹ்வுக்கு பேர் என்ன தெரியுங்களா? தவ்வாபு. தாய்க்கா மானா क्या है? தாயினுடைய அர்த்தம் என்ன? एक बार ஒரு தடவை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவனுக்கு பேரு தாயிப். தவ்வாப் का माना क्या है? बार बार திரும்ப திரும்ப அத்தின் பக்கம் மீறக்கூடியவன். நீ ஒரு தடவை தௌபா செய்துட்டு அல்லாஹ் 1000 தடவை உங்களுக்கு செய்றான். எப்படியாவது இந்த தௌபா செஞ்சிட மாட்டாங்க, அடியார் எப்படியாவது இந்த பாவம் மன்னிப்பு கேட்டுற மாட்டாங்க. அடியாரு பாவம் மன்னிப்பு கேட்டுறா, அடியாரு பாவம் மன்னிப்பு கேட்டுறா, அடியாரு பாவம் மன்னிப்பு கேட்டுறா அப்படின்னு பல தடவை ஒரு பக்கம் மீண்டியதின் பறக்கத்து நீ ஒரு தடவை அல்லாஹ் பக்கம் மீண்ட. சும்ம தாபல்லாஹு அலைஹிம் லியதூபு. அந்த அவர்களின் பக்கம் அல்லாஹ் மீண்டால் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதற்காக. நீ அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய, நீ அல்லாஹ்ட்ட ருஜூவாக, அல்லாஹ் ஓ பக்கம் ருஜூவாக அவன் ரொம்ப சுத்தமாக இருந்தான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இன்னல்லாஹ் ஹுவத் தவ்வாப். நான் தான் இப்ப தவ்வாபா இருக்கிறேன். நீ பாவம் செய்யக்கூடியவன் தான், நீ ஷர்ரே மஹஸ், உன்கிட்ட பாவம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த பாவத்துல நீ தௌபா செய்யணும், என் ஃபஸல் வரணும். அதனால மௌன தௌபாவா இருந்து
அவன் நம்ம பக்கம் மீண்டு அல்லாம கிறிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டாங்க, தவ்வாபுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அது ஒண்ணும் இல்லப்பா, அல்லாஹ் தஆலா அடியானுடைய உள்ளத்தில் தான் செய்த பாவத்தை பாவமாக நினைக்க செய்வான். தவ்வாப் அல்லாஹ் தஆலா பல தடவை மீன்றான் அப்படின்னு வருது இல்ல, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு என்ன, முதல் விஷயம் என்ன, அல்லாஹ் தஆலா இங்க தவ்வாபா உங்களை மீன்றாங்கிறதுக்கு நீ செய்யற பாவத்தை பாவமா உனக்கு விளக்க வைப்பான். பின்பு அதை விட்டும் தவறு தப்பிப்பதற்கான வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்துவார். இது இரண்டாவது. மூணாவது என்ன, அதிலிருந்தும் செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யற பாக்கியத்தை கொடுப்பான். ஜி அறிஞ்சுங்களா? இப்ப இந்த மூணையும் செஞ்சது யாரு? அல்லாஹ் செஞ்சான். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அதனால உனக்கு பாவத்தை பாவமா உணர வச்சான் அல்லாஹ். அவர் பாவத்துக்கு மீள்ற அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்தான். அல்லாட்ட போய் ரப்பே அல்லாஹ் பாவம் செஞ்சுட்டல்ல மன்னிச்சுட்டல்ல அப்படின்னு கேட்கவும் வச்சான். கேட்க வச்சுட்டு மூணா சொல்லுவானா, அடியா இந்த தௌபா செஞ்சுட்டா நான் முழுமையா மன்னிச்சுட்டேன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹு தவ்வாபோட முடிக்கல. குர்ஆன்ல ரெண்டு சொல்றான் அல்லாஹ். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு தவ்வாபுர் ரஹீம். நான் தௌபா செஞ்சு அவன் தௌபாவை ஏத்துக்கிட்டது மட்டுமல்ல, இன்னல்லாஹு யக்பலு தௌபத இபாதி வ யஃபு அனிஸ் ஸய்யாத்தி. தௌபா ஏத்துக்கிறது மட்டுமல்ல, தௌபா ஏத்துக்கிட்டது பிறகு அவன் மேல ரஹ்மத்தை கொட்டி இருக்கான். தவ்வாபுர் ரஹீம். இன்னொரு அல்லாஹ் சொல்ற தவ்வாபுன் ஹகீம். ஜி பண்பர்களே, அல்லாஹ் உண்மையில நம்ம மீது கொண்ட பாசம், நாம் அல்லாஹ் மீது கொண்ட பாசம் அல்ல நாம் இந்த ரம்ஜான் முடிச்சது. நாம் அல்லாஹ் எப்படி கேட்கணும், ரப்பே யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் உன் மீது கொண்ட பாசம் அல்ல ரப்பே, நீ என் மீது கொண்ட பாசத்துல இந்த ரம்ஜான் இருக்க வச்ச அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்க பாவத்தை மன்னிச்சுட்டு ரப்பே, பாவத்தை சுத்தமா மன்னிச்சுட்டு. வரலாறு இல்ல, சஹாபாக்கள் வரலாறு. இப்படி ஒரு வரலாறு நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்டிருக்காம இருப்பீங்க. ஆச்சரியமா இருக்கு. நாம அல்லாஹ்வின் பக்கம் போனங்க, அல்லாஹ் தான் அடியாரின் பக்கம் வரலாம். எவ்வளவு பெரிய பாவிய, எவ்வளவு பெரிய பாவிய. அல்லாஹ் தஆலாவுடைய கஃபூர் மன்னிப்புங்கிற அந்த தன்மை சிபத்து முத்தஜல்லியாக ஆரம்பிச்சிருச்சு. அது ஷானே வேற. சஹாபாக்கள்லயே ஒரு கொடூரமான செயலை செய்த சஹாபி யார சொல்லுது? இன்னொருத்தவங்க வேற யார சொல்லுது? சஹாபாக்கள்ல பெருமானார் இதயம் வலிக்க செய்த ஒரு செயலை செய்தவர் வஹ்ஷி ரலியல்லாஹு. யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை பண்ணாங்க. நேருக்கு நேரா குத்தாம சைடு வழியா குத்தி அவங்க கீழே விழுந்ததுக்கு பிறகு அவங்க நெஞ்ச பொழந்து அறுத்து, பெருமானாருடைய ரொம்ப பிரியமானவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு, பெருமானுடைய சிச்சா, பெருமானாருக்கு ரொம்ப நேசமானவர்கள். சில நேரங்கள்ல பெருமானாரை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. ஹம்ஸா இல்லாம தான் எழுத்து பேசுவாங்க. பெருமானா அமைதியா எடுக்குவாங்க, அப்படியே பின்னாடி வந்துருவாங்க. பெருமானா சொல்றாரு, அவ்வளவு பெருமானார் நேசித்த ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா உஹதுல கொலை செய்தவர் வஹ்ஷி ரலியல்லாஹு. எவ்வளவு பெரிய பாவம். இஸ்லாம் போ மக்கா வெற்றி அடையுது. மக்கா வெற்றி அடைந்த பிறகு சிலர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய சொல்லிட்டாங்க. ஒரு 10 நபர்களை இவங்கெல்லாம் கொலை செஞ்சிருங்கன்ட்டாங்க. ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான் பாருங்க. பெருமானாரை சொல்லி அனுப்புறாங்க, நீங்க இஸ்லாம் ஆயிரம் உங்க பாவத்தை மன்னிச்சிடலாம், அல்லாஹ் மன்னிச்சிருவோம்.
வஹ்ஷி ரலியல்லாஹுவுக்கு பெருமானார் ஒரு சஹாபி அனுப்புறாங்க. நீங்கள் இஸ்லாம் ஆகிவிட்டால் உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவார். நீங்க இஸ்லாம் ஆகிறாங்க. அப்ப வஹ்ஷி ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. வரல, சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? இஸ்லாத்துல பெரும் பாவங்கள்னு சொல்லப்படக்கூடிய எதெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் நான் செய்திருக்கிறேன். ஷிர்க் வச்சிருக்கிறேன், நான் கெட்ட செயல்களையும் செய்திருக்கிறேன், கொலையும் செய்திருக்கிறேன், ஹத்தாக்கே ஹம்சாரில் தான் கொலை செஞ்சேன். இப்படிப்பட்ட மாவான என்னை எப்படி மன்னிப்பார்கள்? நான் எப்படி மன்னிப்பு பெற முடியும்? அதனால நான் இஸ்லாம் ஆகி பிரயோஜனம் இல்லை, நான் வரலன்ட்டான். இஸ்லாத்துக்கு வரலன்ட்டான். பெருமாட்ட வந்து சொல்றாங்க செய்தி ஆச்சுங்களா? பெருமாட்ட வந்து சொல்றாங்க. பெருமாட்ட வந்து சொன்ன உடனே ஜிப்ரீல் இஸ்லாம் ஆகிட்டார். அல்லாஹ் ஆயத்திறக்கனா யார சொல்லலாம் என்ன? சூரத்துல் ஃபுர்கான், இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பய்யனு, இல்லல்லதீன தாபு மின் பாதி தாலிக வ அஸ்லஹு. இந்த ஆயத் சூரத்துல் ஃபுர்கான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், இல்லா மன் தாப வ ஆமன, யார் தௌபா செய்தாரோ, ஈமான் கொண்டு விட்டாரோ, வ அமில அமலன் சாலிஹன், நல்லமல் செய்து விட்டாரோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனா, அவள் மொத்த செய்த பாவத்தை அல்லாஹ் நன்மையா மாத்திடுறான். அல்லாஹ் அக்பர். இந்த ஆயத்தை இறக்கி இதை கொண்டு போய் திஹியாவுக்கு சொல்லுங்க, வஹ்ஷிட்ட சொல்லுங்க. யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனா வ கான அல்லாஹு கஃபூரா. எவ்வளவு சுபச்சோகமான செய்தி! அல்லாஹ் எவ்வளவு கருணையா இருப்பாங்க. அல்லாஹ்ட்ட மீண்டுட்டா நீ எவ்வளவு பாவம் செஞ்சே மன்னிச்சுட்டே நல்லா நிப்பாட்டல, தப்பாமல் ரஹீமா இருக்கான்ல, என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனா, நீ செஞ்ச ஒட்டுமொத்த பாவ லிஸ்டையும் அப்படியே அந்த நன்மை லிஸ்டா மாத்திரு. என்ன கருணையா இருப்பாங்க. இந்த ஆயத்தை கொண்டு போய் சொன்னாங்க. போய் சொல்லுங்க. போய் சொன்ன உடனே பஷீர்ல சொன்னாங்க, கேட்டுட்டு ஆயத்தெல்லாம் சரிதான், இல்லாமன் தாப ஆமன எல்லாம் மனுஷன் சொன்னாங்க, எல்லாம் சரிதான். ஆமன அமில அமலன் சாலிகன் தானே எல்லாம். நல்லவனை செய்தால் ஒரு ஷர்ட் வச்சுதானே எல்லாம். நான் ஈமான் உள்ளவரை நல்லவன் செய்யாம போயிட்டேன்னா அப்ப எனக்கு இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லாம போயிருங்க. நான் செஞ்ச பாவமோ பெரும் பாவம் வச்சு, சாதாரண பாவம் செய்யறது. அப்படி எனக்கு அல்லாரும் அமில அமலன் சாலியை செஞ்சாதான் மன்னிப்புட்டான். நான் அமலன் சாலியை செய்வேனான்னு தெரியல. ஒரு காலம் போய் செய்யாம இருந்தா எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. அப்ப நான் மன்னிப்பு கிடைத்தும் ஈமான் கொண்டும் நரகவாசிதான். அப்படி ஈமான் கொண்டாமே நரகவாசி போயிடலாம். வரட்டான். யார் யாருக்கு ஆர்குமெண்ட் வருங்க. இந்த செய்தியை கொண்டு வந்து வஹ்ஷி இப்படி சொல்றாரு. யார் சொல்றா? சஹாபாக்கள் சொல்றாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ் இன்னொரு ஆயத்து வஹ்ஷிட்ட சொல்ல சொன்னான். என்ன? இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்க மட்டும்தான் மன்னிக்க மாட்டானா, மற்ற எல்லாத்தையும் தன் நாடியவர்களுக்கு மன்னிச்சிடுறேன்ட்டாங்க. உன்னை சொல்லதாரு இதை போய் சொல்லுங்க. போய் வஹ்ஷிட்ட போறாங்க திருப்பி. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே வஹ்ஷி சொன்னாங்க, அதெல்லாம் சரிதான், அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைக்கிறேன், நான் ஷிர்க் வைக்கிறேன், அதை நீங்க தயாரா இருக்கிறேன், மன்னிச்சிடுறா, மற்ற பாவங்களை மன்னிக்கிறேன்னா அதுலயும் ஒரு பிரச்சனைன்னா என்னப்பா பிரச்சனை? இமையச்சாரு அல்லாஹ் சொல்லிட்டான், தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் அல்லாஹ் சொன்னான். ஒரு கால் இந்த வஹ்ஷியை அல்லாஹ் நாடாவிட்டால் நான் அப்பொழுது கஷ்டவாடுகிறேனே, அப்ப நான் இஸ்லாம் என்ன பிரயோஜனம்? அதுதான் நான் இஸ்லாம் மாறிவிட்டேன். அல்லாஹ் பாருங்க, பஷீர் ரலியல்லாஹு மூலம் பேச வச்சு நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். இந்த செய்தியை கொண்டு வந்து சொல்றாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கணும், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தன் மீது அநியாயம் செய்து கொண்டவர்கள் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், खुदा के रहमत से मायूस न हो,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்க நிராசை செய்யாதீங்க. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ்வுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவார். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ரஹீம். இந்த செய்தியை சொன்ன உடனே இப்ப அல்லாஹ் என்ன மன்னிக்க தயாரா இருக்கானா? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் வாங்க. क्या खुदा की मग़फ़िरत. अल्लाह கவனிங்க, வஹ்ஷி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி அல்லாஹ் பக்கம் வந்தாங்களா? அல்லாஹ் வஹ்ஷி பக்கம் போறானா? அட ஒரு வஹ்ஷி ரலியல்லாஹு ஹிந்தா ரலியல்லாஹு அது ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை செய்த வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு மாத்துறதுக்கு அல்லாஹ் 3 ஆயத்து இறக்குறான். நான் மன்னிச்சேன்னு சொன்னா நான் கூட யோசிக்கிறேன், அதை விட பாபாவில நான் இருக்கிறேன்டா. அவர்கள் செய்த குற்றத்தை விட பெரும் குற்றத்தை செய்தவர்கள் தான். நம்ம எங்களுக்கு அந்த புள்ளியாய்பாடு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். முன்னாடி வந்து லிஸ்ட கொண்டு போகிற அமர சாலிகளை என்கிட்ட கிடையாது, அமர சாலி என்கிட்ட இல்ல. உன்னுடைய மகத்துடைய யாரு மன்னிப்பவர்கள் நாடக்கூடிய நீ நாடியவர்கள் சொன்னீங்க, அந்த நாடியவர்களே எங்களை கொண்டு போய் ஏன்னா ஒரு சாய்ஸ் இல்லாம இருக்கு. இவன் சாய்ஸ் வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களை எதிர வச்சிரு குல் யா இபாதி ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னீங்க. குல் நபியை நீங்க சொல்லிருங்க, யா இபாதி யாரு சொல்ல சொன்னாங்க? குல் நபியை சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் நஃப்ஸுக்கு அநீதம் செய்து கொண்ட முஹம்மதின் அடிமைகளே. யா இபாதி, அந்த யாரு? குல் ரசூலுல்லாஹ், முஹம்மதின் அடிமைகளே நீங்க விசுவாசிக்காதீங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அங்கேயும் ஒரு ஷர்த் வைக்கதான் செஞ்சா. என்ன தெரியுங்களா? எல்லா பாவத்தையும் எப்ப மன்னிப்பேன் தெரியுமா? நீ ரசூலுடைய குலாமா மாறிடுவா. நீ ஒண்ணும் தேவையில்லை, நீ அமல சாலியை நான் விடு, உன்னால முடிஞ்ச செயலாட்டி போ. குல் யா இபாதில உள்ள வந்துரு, ரசூலுடைய குலாமா போயிரு. வஹ்ஷி ரலியல்லாஹு முஸ்லிமானாங்க, ரசூலுடைய குலாமானாங்க. அல்லாஹ் வஹ்ஷி ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ். நாம அயோக்கியத்தை செஞ்சவங்க தான். என்ன சொல்லிருக்கோம்? யார சொல்லலாம், ஒரு குலாமா யார சொல்லலாம். நாங்கள் மதீனாவின் நாடிகள். हम मदीने के गल्लों की कुत्ते हैं हम. மதீனாவின் தெருக்களின் நாய்கள் நாங்கள். நீங்கள் போற பாதையை நாங்கள் நேசிக்கிறோம், நீங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பிட ஆசைப்படுறோம், நீங்க தொழுத மாதிரி தொழுது ஆசைப்படுறோம், நீங்க செலவாச்சு நீங்க எங்களுக்கு கட்டி கொடுத்த மாதிரி செலவாச்சு ஆசைப்படுறோம், நீங்க எப்படி குரான் சொல்றீங்க அப்படி குரான் ஆசைப்படுறோம். நாங்க உங்க நாய்கள் தானே, உங்க அடிமைகள் தானே. அப்ப இன்னொரு நீயாரு செஞ்சிருக்காரு. ஆனா முதல் ஆயத்துல அல்லாஹ்வுல குல் சொல்லல, கடைசியா சொல்லும் போது குல் நபியை நீங்க சொல்லிருங்க, யா இபாதி என்று அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், खुदा के रहमत से मायूस न हो. அன்பர்களே, நமக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய 10 முடியக்கூடிய இந்த தருணத்துல நண்பர்களே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அள்ளி தர்றான். முழுசா அல்லாஹ் தரதான் போறான். அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத்தை நமக்கு அல்லாஹ் தர ஒரு ஜோஷ், ஒரு ஆர்வம். அல்லாஹ் பாவம் நிறைய பாவம் செஞ்சது. ஷைഖின் பேச்சை கேட்காத பாவம், அவர்கள் கொடுத்த அவுலதுகளை ஒழுங்காக ஓதாத பாவம், அல்லாஹ்வை ஒழுங்காக நினைக்காத பாவம், எல்லா பாவத்தையும் சேர்த்து செஞ்சு வச்ச மொத்த பிண்டமா இருக்கிறாங்களா. உன் பசுல கொண்டு மன்னிச்சுக்கல்லா, ஒரு ஆய்மத்தை கொண்டு மன்னிச்சுக்கல்லா. நம்பி எங்க பாவங்களை பாவம்னு விளங்க வச்சிருந்து அந்த பாவம் தப்பிக்கிற டாக்டர் நசீபாக்கிறா. அதுல திரும்பவும் அதன் பக்கம் போராடுங்கள் ஆக்கிறா. சதா காலம் எங்களை திரும்பவும் ரொம்ப சதா காலம் உன்னுடைய நினைப்பிலேயே உன்னுடைய ரஹ்மத்திலேயே எங்களை அரவணைச்சு வச்சுக்கல்லா அப்படின்னு அல்லாட துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லோருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வானாக.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.